அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. இந்த நாள்ல உங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பட்டிமன்றத்தை என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடங்கி வைத்த என்னுடைய தாயின் தந்தையும் அவர்களுடைய பாதத்தில் என்னுடைய இந்த பூமியே ஆரம்பமாகிறது. என்னுடைய தாய் மற்றும் என்னுடைய தந்தையின் பாதத்தில் இருந்துதான் என்பதை தெரிவித்துக் கொண்டு பணிவான பண்பாடான ஒரு பிள்ளையா இருக்காங்க. வணக்கம். சூப்பர் சூப்பர். இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகின்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிற உலகம் ரொம்ப புதுமையாகவும் பல்வேறு வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து இன்னைக்கு பல்வேறு வகையான மின் விளக்குகள், அழகான நட்சத்திரங்கள், அழகான நிலாக்கள், அழகான உறவுகள், அன்பான தோழர்கள், இவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு இந்த வாழ்க்கையோட சூழ்நிலையை அமைச்சு கொடுத்த இறைவனுக்கும் நம்முடைய அனைத்து தெய்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை தொடங்க இருக்கிறேன். சிறப்பு. சொல்லுங்க. 2K கிட்ஸ் லைஃப் லைன் பாத்தீங்கன்னா, மலை மீது பிறக்கும் நதி போல கீழே விழுந்தாலும் காயமின்றி உடையாமல் உருண்டோடும் நதி போல மகிழ்ச்சி வெள்ளத்தை நோக்கி எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரிய குறி. கவிதை கவிதை. இங்க நம்ம எதிரணியில பேசினவங்க 90s கிட்ஸோட லைஃப் தான் ரொம்ப ஹாப்பியான லைஃப் அப்படின்னு பேசினாங்க. ஆமா. ஆனா அவரு சொன்னதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு சரியா படல. ஊமைகளின் தாலாட்டை செவி உணர வாய்ப்பில்லை அப்படிங்கிற கருத்துக்கு இணங்க. சிறப்பு சிறப்பு. அப்படிங்கிற கருத்துக்கு இணங்கதான் ஊமைகளின் தாலாட்டை செவி உணர வாய்ப்பில்லை. இந்த டீம்ல இருந்து வர்றவங்களா பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்ல, ஊமை தாலாட்ட கேட்கறது இல்ல, என்ன எங்க இருந்து யோசிக்கிறீங்கன்னு தெரியலப்பா. அது போல தோல்விகளின் வீடுதான் 90s கிட்ஸ். 90s கிட்ஸ்ல பிறந்தவங்க காதல் தோல்வி, தொழில் தோல்வி, படிப்பு தோல்வி அப்படின்னு பல்வேறு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. 90ஸ்ல பிறந்ததே ஒரு தோல்விதான். 90ஸ்ல பிறந்ததே ஒரு பெரிய தோல்விதான். சரி. அப்படிங்கறத எங்களுடைய 2K கிட்ஸ் அணியின் சார்பான நாங்க எடுத்து வைக்கிற வாதம். ஆமா. அது போல உயிர் உறுதிரும் போது உறவுகளும் வேணும் என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஏன்னா எந்த உறவா இருந்தாலும் ஒரு உயிர் போகும்போது என்னதான் பாடுபட்டாலும் காப்பாற்றவே முடியாது. ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த பிரசன்ஸ நம்ம லைஃபை நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம், மிகச்சிறந்த சந்தோஷத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறது 2K கிட்ஸ் தான். எப்படி சொல்றீங்க? அவங்க யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடைய லைஃபை இந்த நிமிஷம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் அவன் முழுக்க கனவு கண்டு பிறரை பத்தி கவலைப்படாம வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கிறத 2K கிட்ஸ் சிறப்பா செய்யறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். சரி. அது போல 2K கிட்ஸ் பாத்தீங்கன்னா புழுதியிலே ரத்தினமாய் பிறந்தவர்கள். ஆஹா. புழுதியிலே ரத்தினமாய் பிறந்தவர்கள் 2K கிட்ஸ். அந்த புழுதி போல பிறந்தவர்கள் 90s கிட்ஸ். பல்வேறு சோகங்கள், பல்வேறு சோதனைகள், இதெல்லாம் எப்படி யோசிச்சீங்க? இதெல்லாம் இப்ப நான்லாம் 90s கிட்ஸ் தானே. ஆமா. அதனுடைய வாழ்க்கையுடைய நீங்க புழுதியில சொல்றீங்க. புழுதியில விளையாண்டு இருக்கோம். பல்வேறு சோதனைகளை தாண்டி இன்னைக்கு வாழ்க்கையை கடந்து ஓடி. இந்த யோசனை, இந்த கருத்தை சொல்லணும் எப்போ உங்களுக்கு வந்து? ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு பேச்சாளர்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல தோணும். நானா குளிக்க போகும்போது தான் எனக்கு சில ஐடியாவே தோணும். அல்ல தண்ணி ஒவ்வொரு ஆளுக்கும் சில பேர் பாத்ரூம் போகும்போது யோசிச்சு சில கருத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த யோசனை உங்களுக்கு எந்த அறையில இருந்து வந்தது? பட்டிமன்றத்துக்காக நம்ம ரெடி பண்ண பாயிண்ட் தான். அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வசூலுக்கு வண்டி ஓட்டிட்டு போகும்போதே வந்துச்சு. கண்டிப்பா பாத்தீங்களா? கண்டிப்பா எனக்கு தெரியுது, உங்க முகத்திலே தெரியுது. அது போல 90s கிட்ஸுக்கு உண்மையிலே உணரக்கூட வாய்ப்பில்லை. ஆனால் 2K கிட்ஸுக்கோ அவன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கான். ஜாலியா ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. 90s கிட்ஸ் வாழ்க்கையில சொன்னாலும் சோகமம்மா தீராத தாகமம்மா அப்படிங்கிறது போல தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு நபர்களுக்கு சோகமானது. சரி. ஆனா 2K கிட்ஸ் ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய்மெண்ட் தவிர இங்க இருக்க 2K கிட்ஸோட ஃபேஸ்ல பாருங்க எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்குன்னு. அதே 90s கிட்ஸ் ஃபேஸோட பாருங்க அப்படியே சோகமா என்ன பேசுனா சந்தோஷமா உட்கார்ந்திருப்பாங்க. சோகம் எப்படா பிடிப்பாங்க, ஜோத்த போடுவாங்க, இல்ல சோகமா தான் உட்கார்ந்திருக்காங்க. ஆமா. அது போல கனவுகளில் விழுந்து கவலையிடம் சென்றவர்கள் 90s கிட்ஸ். சரி. அந்த கனவுகளிடம் விழுந்து
ஐயோ எனக்கு இந்த கவிதையை நோட் பண்றதுக்கே முடியல. எத்தனை கவிதைகள், என்னென்ன கவிதைகள். பொழுது வருது, கவிதை வருது. கனவுகளில் விழுந்து கவலையிடம் சென்றவர்கள் 90s கிட்ஸ். விழா கமிட்டி கவிதை போட்டி இருக்குதா? அடுத்த வருஷம் தயவு செஞ்சு வைங்க. நல்ல கவிஞர்களை மிஸ் பண்ண போறீங்க. அது போல 90s கிட்ஸுக்கு சார்பா பேசினவங்க எதிரணியில இருக்கவங்க, காணும் கனவுகளில் எங்கும் இன்பம், ஆனால் உண்மையானது அதற்கு வெகு தூரமாய் இருக்குமாம் என்பதை போல பேசினார்கள். கமலஹாசன் மாதிரியே பேசுறீங்களே. கனவு காண்கிறப்ப நம்ம அப்படி வாழ்ந்துடலாம் இப்படி வாழ்ந்துடலாம்னு கனவு கோட்டையிலே வாழ்ந்துட்டே இருப்பாங்க. சரி. ஆனா நம்ம பிராக்டிக்கலா அதை போய் ஃபேஸ் பண்ணி வாழ்றப்ப அதுல ஒரு சிரமங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். அது போல 90s கிட்ஸ்க்காக பேசினவங்க 90s கிட்ஸோட லைஃபை ஃபேஸ் பண்ணல. ஆமா, எல்லாம் 2K சின்ன பிள்ளைகளா இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ணி வழியில பேசுறாங்க. ஆமா, பரவாயில்ல, நம்மள சின்ன பிள்ளைன்னு சொன்னா நல்லது தானே. அது போல கழுகுகளின் பார்வையில் மரண பயம் இல்லை, 2K கிட்ஸின் வாழ்க்கையில் சோகம் என்பதே இல்லை, மகிழ்ச்சியே அப்படிங்கிறத சிறப்பு சிறப்பு. ராஜா எனக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. உட்கார்ந்து யோசிச்சா இருக்காரு, அந்த முயற்சிக்கு நீங்க பாராட்டு கொடுக்கணும். அது போல இதுக்கு யார் உங்க துணைவியார் வந்து உதவி எதுவும் செஞ்சாங்களா? எல்லாம் நம்ம பாயிண்ட் தான், நம்ம உங்க ஓன் பாயிண்ட் தான். அவங்க வந்து என்ன வேணாலும் நீங்க பேசுங்க, அவங்களுக்கு அந்த உங்க அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் பத்தாது. இல்ல அதெல்லாம் பெரிய இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி சொல்லுங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு. என்னனாலும் பேச வர்றத பாத்துக்கோ. நான் என்ன செஞ்சாலும் எனக்கு தோளுக்கு துணையா இருப்பது என்னுடைய மனைவி தான். எப்படி நீங்க இந்த கவிதை எழுத போய் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறது? இல்ல பிசினஸ்லயும் சரி ஃபேமிலிலயும் சரி அடடா சரியான பங்கு எடுத்துக்குவாங்க. சில சமயம் என்னை விட அதிகமாவே பங்கு எடுத்து குடும்பத்தை சிறப்பா நடத்தி. சூப்பர். இது இப்படிலாம் சொன்னாங்களா இல்ல நீங்களே சொல்றீங்களா? இல்ல நானே சொல்றேன். வெரி குட். நல்ல ஒரு கரவொலி கொடுத்துடலாம் ராஜா முத்து அவர்களுக்கும். அவருடைய துணைவியார் எங்க இருந்தாலும் வாழ்க, அவருடைய இணையர் போல எல்லாரும் கத்துக்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆமா, எங்க அப்பாவுக்கு எப்படி எங்க அம்மா வந்து ஒரு சிறப்பான மனைவியா அமைஞ்சு எங்க அப்பாவோட வாழ்க்கைய பெரிய அளவுக்கு மாற்றி இறுதி வரை அவருடைய கடமையை கரெக்டா செய்தாங்களோ, சரி, அதே போல என்னுடைய மனைவியும் அதை விட சிறப்பா செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடடடா, இந்த வரைக்கும் நம்பிக்கை வரலையா? ஏன்னா என்னுடைய மனைவி வந்து 2K கிட்ஸ். அப்படியா? எங்க அந்த 2K கிட்ஸ் இருக்கீங்க? விழாவுக்கு வந்திருக்கீங்களா? அடடடடா, பாத்தீங்களா, ரசிக்கிறாங்க உங்க பேச்ச உட்கார்ந்து. ஆமா, அது போல இந்த 2K கிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ், 70s கிட்ஸ், 80s கிட்ஸ்லாம் எல்லாருமே ஒரு வெறுப்பாவும் ஒரு யாரோ ஒருத்தவங்க மாதிரி தான் பாக்குறாங்க. சரி, அப்படி வந்து பார்க்க கூடாது. அதாவது அன்று எங்க அப்பா இருந்தார், 70, 80, 60ல எங்க அப்பா இருந்தார். சரி, இன்னைக்கு அவருடைய உருவமாய் என்னுடைய வாழ்வாய் அவர் தான் இருக்காருன்னு தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரி, அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வாரிசுகளும் பழசை மறந்து புதியவர்களுக்கு நல்ல வாய்ப்பளித்து பழச மனசுல வச்சுக்காம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அனைவரிடத்திலும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமும் பழகுபவன் தான் 2K கிட்ஸ். ஓ, அந்த சாட்ல தான் எழுதி வச்சிருக்கீங்களா? என்ன போய்கிட்டே இருக்க பக்கம்? சரி, முடிஞ்சு. இப்ப அடுத்து வேற பாயிண்ட், அடுத்த சாட்டுக்கு போறீங்க. அது போல தலைகீழாய் பிடித்தாலும் மேல் நோக்கி எறிந்திடும் தீபம் போல அடடா எங்களை பத்தி தப்பாக எடை போட்டு 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் பேசினாலும் நாங்கள் 2035 இந்தியாவை வல்லரசாக்குவதற்கு தொடர்ந்து உழைத்து இந்தியாவை வல்லரசி ஆக்கியே தீர்வோம் என்று இந்த மேடையின் மூலமாக இங்க கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர், வாழ்த்துக்கள். நீங்க கவிதை எழுதுங்க, உண்மைக்குமே வல்லரசு ஆக்கிடுவோம் கண்டிப்பா. ஏன்னா அந்த வல்லரசு ஆக போறது இந்த 2K கிட்ஸ், இந்தியா வல்லரசு ஆக போறது இந்த 2K கிட்ஸோட லைஃப் ஜேர்னில தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர், நிறைவா. அது போல இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் துன்பம் ஏதும் இல்லை என்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் 2K கிட்ஸ். அதாவது இரக்கத்தோடு வாழ்ந்து போகணும், அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் துன்பம் ஏதும் இல்லை என்று மகிழ்ச்சியாய் இருப்பவர்கள், மகிழ்ச்சியாய் வாழ்பவர்கள் 2K கிட்ஸ். எனக்கு என்னமோ அந்த மனப்பாட பகுதியில பாட்டை பூரா ஒரு ஆளை வாசிக்க சொல்லிட்டு பொருளை வந்து டீச்சர் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்குது. இந்த கவிதையை பூரா எனக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன், நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்ட் பண்ணுவோம். அது போல நிலநடுக்கத்துல கூட கொடுமை இல்லை, ஆனா இங்க நாம தோத்து போயிருவோம் அப்படிங்கிற மனநடுக்கத்துல உட்கார்ந்து இருக்க அந்த எதிரணிகளுடைய பார்வையில தான் ஒரு பெரிய கொடுமை இருக்கிறதா இந்த 2K கிட்ஸ் சார்பா நான் மக்களுக்கு நிறைவா நிறைவா. அது போல நடுவர் அவர்களே, நீங்கள் பல பட்டிமன்றங்கள் மூலமாகவும் நம்முடைய இனத்தார் மூலமாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு போறீங்க வாரீங்க. ஆமா, மிக சிறப்பா செயல்படுறீங்க. ஆமா. அது போல தொடர்ந்து நம்மளுடைய இளைஞர் அணி
உரத்துப்பட்டி யாதவர் இளைஞரணி நற்பணி மன்றம் வழங்கும் பொங்கல் விழாவிற்கு நீங்க வருஷம் வந்து உங்களுடைய சிறப்பான பேச்சுக்களையும் சிறப்பான கருத்துக்களையும் தனித்துவமான பேச்சாற்றலையும் வெளிப்படுத்தி இங்கே கூடியிருக்கும் அனைத்து மக்களின் உள்ளங்களையும் நெஞ்சங்களையும் கவர்ந்து மிக சிறப்பான முறையில் தீர்ப்பையும் வழங்குகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த முறையும் சிறப்பான வாதங்களை நாங்கள் எல்லாரும் வைத்துள்ளோம். ஆமா, அடுத்த கட்டமாக மேற்கொண்டு டஃப் கொடுக்க உங்களுடைய தங்கை இருக்கிறார், அக்கா இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி எனது பேச்சை மிக ஆர்வத்துடன் கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் இங்கே என்னை மேடை ஏற்றி உங்களை எல்லாரையும் என்னை நல்ல முறையில் பார்க்க வைத்துக் கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் இளைஞரணி தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வருங்கால 2K கிட்ஸ்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன் பெருமாள் அருளுடன் எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் வளர்வோம் அனைவரையும் நேசிப்போம். அன்புடன் ராஜா. சூப்பர் சூப்பர். நான் ஒருத்தரை விட்டுட்டீங்க, வயிற்றில் இருக்க பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல வாழ்த்துக்கள் சொல்ல விட்டுட்டீங்க. என்ன ஒரு பேச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர்.